ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈவன் மித்துன் சேனல். நான் இப்போ உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா முட்டை மிட்டாய் தான். இந்த முட்டை மிட்டாய் நான் எப்படிலாம் செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பால்கோவா எடுத்துக்கிட்டேன், ஸ்வீட்லெஸ் பால்கோவா. இதை நான் கடையில் வாங்கல, வீட்லேயே ரெடி பண்ணேன். 1.5 லிட்டர் பாலில் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அது 200 கிராம் வந்து பால்கோவா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பால்கோவா கூடவே இப்போ நம்ம அரைச்ச பாதாம் மில்க்கையும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பேர் பாருங்கள், பார்க்கவே நல்லா தான் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர், பால்கோவா வந்து சேர்த்து இதெல்லாம் செஞ்சபோது ரொம்ப சூப்பராக இருந்தது முட்டை மிட்டாய். நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் வீட்டில் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதில் கிராம் கணக்கும் நான் வந்து தனியாக போடாமல் இதிலே வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் சர்க்கரை வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பவுடர் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் ஒரு 200 கிராம், கோவாவும் 200 கிராம், பாதாம் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே வந்து நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டையை எடுத்து நான் இதில் நல்லா அது மிக்ஸ் ஆக அதாவது சர்க்கரை நல்லா கரைய நல்லா லிக்யூடாகிடுது. அதுக்கப்புறம் 6 முட்டையை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து நான் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இதிலேயே உடச்சி ஊற்றிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி டைரெக்டாக உடச்சி ஊற்றாமல் தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா போடுங்க நீங்கள் செய்யும் போது. நான் இனி தனியாக அந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு தான் போடணும். ஆனால் நான் இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 6 முட்டையும் வந்து நான் இதிலேயே உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய் 2 டீஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு லிக்யூடாக ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிது. நடுவில் வந்து இப்போ கிண்டிகிட்டு இருக்கிறது பாப்பா தான். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் உடனே பாப்பா கூட வந்துட்டு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்பீட் பாருங்கள். அவள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. வேணாம்மா நான் பண்ணுறேன்னா கூட கேட்கல, நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆளாக வந்து உட்காந்துப்பாங்க. செஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரி தான். சரி கூட போதும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ கூட விடுறது கிடையாது, நான் தான் பண்ணுவேன்ட்டு வாங்கி அவங்க பண்ணுறது. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் வச்சு அதை லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா மிக்ஸ் கொடுக்கணும், கைவிடாமல் கிளறதுன்ட்டு. ஏன்னா எக்கு வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது எக் வந்து பாயில் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோன்னா அது நல்லா பைண்ட் ஆகிடும். அது கொஞ்சம் திக்கான பேர் அந்த டின்னை எடுத்துக்கிட்டேன். டின்னில் வந்து இதுலேயும் பாருங்கள் நெய்யை வந்து அவங்க தான் தேய்ச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து நம்ம ஆல்ரெடி அதாவது லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வந்தோம் இல்லையா, அதை கொண்டு இதில் எல்லாமே போட்டுக்கிறேன். நான் இதில் பட்டர் ஷீட் போடலை, நெய் மட்டுமே போட்டு ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சுற்றி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இப்போது அது லிக்யூடாக இருந்தது பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது எல்லாமே போட்டு அப்படியே நல்லா பரப்பி விட்டுக்கிட்டேன். இது அப்படியே அது பேக் ஆகி கிடைக்கும் போது பயங்கர ஸ்மெல்லும் நல்லா இருந்தது, நெய் வாடை நல்லா இருந்தது, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் போட்டுட்டு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே சும்மா கொஞ்சம் நெய் நான் போட்டு நான் உள்ளே வச்சுட்டேன். அதே மாதிரி எடுக்கும் போதும் அது ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக மேலே அதே மாதிரி நெய் போட்டிருக்கேன். பாருங்களேன், அது கலரும் நான் எந்த ஒரு இதுவுமே நான் பண்ணலை. நம்ம எக்ஸ்ட்ரா கலர் கூட இதில் நம்ம ஆட் பண்ணலை. ஆனால் அந்த கலர்லேருந்து பார்க்க ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. இப்படி தான் எனக்கு வந்திருந்தது. முட்டை மிட்டாய் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வீட்டில் செஞ்சு நம்மளே சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோதான், நான் கட் பண்ணி பீஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது.
உங்கள் யாருக்காவது முட்டை மிட்டாய் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நான் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வேணுன்றதை வாங்கிக்கோங்க. பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஒரு பைட்டு வாயில் போட்டாச்சு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து நான் கட் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.